காடை முட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆண்கள் மற்றும் குழந்தைகள், பெண்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் இதில் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அயன், கால்சியம், வைட்டமின் பி அண்ட் பி12, ஆஸ்பரஸ், இது மாதிரி எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9 வகையான வைட்டமின், 11 வகையான மினரல்ஸும் இதில் இருக்குது. ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 இதில் இருக்குது. இது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு அத்தியாவசியமான அமினோ என்கிற லைசின் இருக்குது. இது நம்மளோட உடல் உற்பத்தி செய்கிறது கிடையாது. இதில் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்தும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போன்ஸுக்கு தேவையான சத்தும், தோல் பிரச்சனைகள், அவங்களுடைய தோலில் வரக்கூடிய ஸ்கின்னில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கான சத்தும் இதில் நிறைஞ்சு இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் உள்ள இந்த காடை முட்டையை குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி கொடுக்கலாம். 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 முட்டை ஆக்சுவலி நீங்கள் வந்து கொடுக்கலாம் தாராளமாக. அவங்களுக்கு 2 முட்டைக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்காதீங்க. 2 முட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன் 2 முட்டைக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வகையான அமிலத்தன்மை இருக்குது. அதில் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ஒரு வேளை அலர்ஜி ஏற்படலாம். அதனால தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹம்யூனிக் புரோட்டீன் என்ற அந்த மாதிரி அமிலம் வந்து அதில் வந்து இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அதிக அளவு காடை முட்டையை வந்து பயன்படுத்தக்கூடாது. டெய்லி 2 முட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எந்த வகையில் இது வந்து முட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க வந்து எந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாம், கேர்ள்ஸ், பாய்ஸ், இந்த மாதிரி பெரியவங்க எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நாமளாம் வந்து 5 வயசு இருக்கிற வந்து குழந்தைங்க, அதாவது 3 வயசுக்கு மேலே 3 முட்டை வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது 5 வயசுக்குள்ள வரைக்கும் 5 வயசு இருக்கிற குழந்தைங்க 3 முட்டை தாராளமாக சாப்பிட்லாம், காடை முட்டை. 3 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க 2 முட்டை தான் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? அதே 5 வயசுக்கு மேலே 10 வயசு இருக்கிறவங்க 4 காடை முட்டை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 10லேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க நார்மலாக வந்து 8 முட்டை வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். 6லேருந்து 8 முட்டை வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், ஓகேங்களா? இந்த மாதிரியான வயசு அளவில் தான் வந்து எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு அதிவேக அளவான காடை முட்டைகளை கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த ஒரு அமிலம் தான் வந்து ரீசனாக இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வாமை மற்றும் இந்த அலர்ஜி ஏற்படுற வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தவங்க எல்லாருக்குமே வந்து அது அப்படி பண்ணாது. யாரோ ஒரு சிலருக்கு வந்து அப்படி வந்து இருக்கலாம், ஓகேங்களா? பெண்களுக்கு இதனால முடி உதிர்வது நிற்கும். அந்த தோல் இந்த சுருங்கி போகிறது இல்லாமல் ஸ்கின் வந்து பிரைட்னிங், ஸ்கின்னை வந்து கொடுக்க இது வந்து தோல் பிரச்சனைகளை சரி பண்ணுது. பெண்களுக்கு முடி உதிர்வை கம்மி பண்ணி தோல் பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குது. இது பெண்களுக்கு தேவையான வைட்டமின் ஏ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு அந்த முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் அந்த தோல் சரி பண்ணவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா? தோல் வளர்ச்சிக்கு அந்த ஷைனிங்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக கேர்ள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ரத்த அணுக்கள் வந்து பேலன்சிங்காக நல்லா வந்து சீராக வச்சுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரத்த அணுக்களை வளர வைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காடை முட்டை பார்த்திங்கன்னா. கேர்ள்ஸ்க்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா HDL ஹார்மோன்ஸை வந்து அதிகரிக்க செஞ்சு LDL ஹார்மோனை குறைக்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இதை வந்து அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்களோட அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லை, ஜிங்க், புரோட்டீன், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் ஆண்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுடைய இளமையை தக்க வச்சுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. குழந்தைகள் மற்றும் பெண்கள், ஆண்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த காடை முட்டையை எல்லாருமே வந்து நல்லா எடுத்துக்கலாம். அதிக அளவு எடுத்துக்கலாம். தாராளமாக தினமும் எடுத்துக்கூடிய ஒன்று தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைங்களோட அந்த வளர்ச்சிகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வந்து இது வந்து எடுத்துக்கோங்க. உணவு பழக்கத்தில் இது வந்து நார்மலாக வந்து கிடைக்கிறதில்ல. ஒவ்வொரு இடத்துங்களில் வந்து இது கிடைக்குது. ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான்.
ஒரு சில இடத்துங்கள இருக்கும். எல்லா கடைங்களும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இருக்காது. அதுக்குன்னு ஒவ்வொரு இடங்க இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கி வந்து நார்மலாக வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.